விழிப்புணர்வே வாழ்வுணர்வே வாழ்வுணர்வே வாழ்வுணர்வே. பண்புகளும் குணங்களும் ஒன்னா கிடைக்கணும்னாக்க இந்த நிகழறி சமநிலை பயிற்சியினுடைய ரகசியம் என்னன்னு தெரியுமா? இது ஒரு தியானம். இந்த புவியீர்ப்பு தியானம் சொல்லுவாங்க. இந்த சமநிலைங்கிறது ஏதோ ஒரு அடைந்து விடக்கூடிய ஒரு நிலை அல்ல, அது ஒரு தொடர் பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆற்றல் மிகு நிகழறி நிலை தொடர். ஒரு பெரிய ஆலமரம் சுழண்டு சுழண்டு அடிக்கிற அந்த சூறா காத்துல அதனுடைய கிளைகள் எல்லாம் அப்படியே ஒடிஞ்சு போயிடாம இருக்க அது அப்படியே வளைஞ்சு கொடுக்கும். ஆனா அதே சமயத்துல அந்த மரமே அப்படியே கீழே விழுந்துடாம இருக்க அதனுடைய ஆழமான வேர்கள் அதனுடைய அடி மரத்தை இறுக்கி பிடிச்சு நிமித்தி நேரா வச்சிடும். அதுபோல தாங்க நம்முடைய வாழ்க்கையில அடிக்கின்ற அந்த சூறாவளிகள்ல நாம சாஞ்சு போயிடாம நிலைச்சு நிக்கணும். அதே சமயத்துல அந்த சூறாவளியில ஒடிஞ்சு போயிடாம இருக்க நாம வளைஞ்சு கொடுக்கணும். எதிரும் முதிருமான இந்த இரண்டு பண்புகளும் குணங்களும் ஒன்னா கிடைக்கணும்னாக்க இந்த நிகழறி சமநிலை பயிற்சிகளை நாம பண்ணணும். இந்த நிகழறி சமநிலை பயிற்சியினுடைய ரகசியம் என்னன்னு தெரியுமா? இந்த உடலை சமநிலையில நாம வைக்கிறப்ப அது உடலையும் தாண்டி நம்மளுடைய உள்ளத்துக்கும் மனதுக்கும் உணர்வுகளுக்கும் ஆன்மாவிற்கும் கூட சமநிலையை தரும். இந்த பயிற்சி முழு பலனை தரணும்னாக்க நாம செய்யற ஒவ்வொரு அசைவும் நம்மளுடைய மூச்சோட ஒத்து இயங்கணும். முழு நிகழறி நிலையில நாம இதை செய்யணும். நாம சமநிலையில நிற்கும் போது அது உடல் அளவுல நம்முடைய சதைகள், நரம்புகள், எலும்புகள் எல்லாத்தையும் பலப்படுத்தும். அதோட நம்மளுடைய மரபணுக்குள்ளாரே இந்த சமநிலை பதிந்து விடும். பல தலைவர்களுக்கு பலன் அடைக்கும். உள்ளத்து அளவுல உள்ளத்திலே ஊற்றெடுக்கும் அந்த உணர்வுகள், மெய் உணர்வுகள், முனைப்புணர்வுகள், நம்மளுடைய நடத்தைகள் எல்லாம் சமநிலையை அடையும். எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சிந்தனைகள், மன மயக்கங்கள், மன அழற்சிகள், மன சோர்வுகள், மன வெறுமைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நம்ம மனதளவுல சொல், செயல், சிந்தனை, பார்வைகள், அணுகுமுறைகள், நம்மளுடைய தீர்மானங்கள் எல்லாம் சமநிலை அடையும். ஆன்மளவுல சாதி, மத, இன வெறியாட்டங்கள் எல்லாம் குறைக்கும். மனித நேயத்தை வளர்க்கும். சட்டத்துக்காக மனிதனுக்காகத்தான் சட்டம் என்று இயேசுநாதர் சொன்னாரே, அதுபோல மனித மையத்தை கொண்ட ஒரு உலகை உருவாக்கும். அதை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டு போவோம். சரி வாங்க, இப்ப ஒரு சில எளிதான நிகழறி சமநிலை பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். காணொலிகளை தொடர்ந்து பெற இந்த வீடியோவின் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை, லைக் பட்டனை சொடுக்கவும். குதிகாலை உயர்த்துதல். நல்ல அட்டென்ஷன்ல நின்னுக்கங்க. கால்களை சேர்த்து வைங்க, கைகளை குவிங்க, பிறகு மெல்ல உயர்த்துங்க. உணர்ந்து நிகழறிவோடு இப்ப குதிகாலை உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க. அப்படியே சமநிலையில 30 நொடிகள் இருக்க வேண்டும். பிறகு குதிகாலை கீழே இறக்குங்கள், கைகளை கீழே கொண்டு வாருங்கள், பக்கவாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். இதுபோல 10 முறை நீங்கள் செய்ய வேண்டும். பிறகு இதே சமநிலையை உட்கார்ந்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படி உட்கார்ந்து கொண்டு செய்ய வேண்டும். ஒற்றை காலில் நிற்பது. இடது காலை முதலிலே ஊன்றிக்கொண்டு வலது காலை தூக்கவும். இப்படி 30 நொடிகள் நிற்க வேண்டும். சமநிலையில் நிற்க வேண்டும். பிறகு இறக்கி விடலாம். இதுபோல 10 முறை செய்ய வேண்டும்.
அதே போல இந்த காலிலும் வலது காலை ஊன்றிக்கொண்டு இடது காலை உயர்த்தி 30 நொடிகள் நிற்க வேண்டும். பிறகு இறக்கி விடலாம். இதே போல 10 முறை செய்ய வேண்டும். இதை 3 விதத்தில் செய்யலாம். முதலிலே முடியாதவர்கள் கணுக்காலிலே ஒற்றை காலில் நிற்கலாம். முடிந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் ஆனோடி முட்டிக்கால் வரை காலை உயர்த்தி வைத்துக் கொள்ளலாம். பிறகு தொடை வரை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். காலை முன்னால் நீட்டி நிற்பது, இடக்காலை ஊன்றிக்கொண்டு வலக்காலை முன்னே நீட்டுங்கள். கைகளை பயன்படுத்தி சமநிலையிலே நில்லுங்கள். 30 நொடிகள். பிறகு இறக்கி விடலாம். இதுபோல 10 முறை செய்ய வேண்டும். பிறகு இடக்காலில் 10 முறை செய்ய வேண்டும். பக்கவாட்டிலே செய்து காட்டுகிறேன். நேராக இருக்க வேண்டும். சமநிலைக்கு கைகளை பயன்படுத்துங்கள். அப்படித்தான். பக்கவாட்டில் காலை நீட்டுதல். இதற்கு உதவியாக இடுப்பிலே கையை வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு உடம்பை சற்றே சாய்த்து அப்படி காலை நேராக நீட்ட வேண்டும். 30 நொடிகள். பிறகு இறக்கி விடலாம். இதே போல 10 முறை செய்ய வேண்டும். அதே போல இந்த காலிலும் 10 முறை செய்ய வேண்டும். ஒற்றை காலில் பறத்தல். நன்றாக குனிந்து கொள்ளுங்கள். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். பிறகு ஒரு காலை மெல்ல தூக்குங்கள். இப்படி 30 நொடிகள் இருக்க வேண்டும். பிறகு நேராக வந்து விடுங்கள். இதுபோல 10 முறை செய்ய வேண்டும். பிறகு இந்த காலிலே 10 முறை செய்ய வேண்டும். இது காலங்களை கடந்து வாழ எல்லையில்லா எழில் வழி காணொளி அலைவரிசை. இப்ப கற்களை சமநிலையில அடுக்கி வைக்கிற விளையாட்டை விளையாட போறோம். இது ஒரு தியானம். இத புவியீர்ப்பு தியானம் சொல்லுவாங்க. அதனால இத அமைதியில தான் செய்யணும். மனசை குளிச்சு கவனமா செய்யணும். இது நிகழறி நிலையில நம்ம நிறுத்துறதோட நிலை நிறுத்துறதோட பல்வேறு பலன்களை தரும். உதாரணமா இந்த அடுக்கின கல்லெல்லாம் சரிஞ்சு விழுறப்ப அதை எளிதா எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை தரும். அதோட அதை மீண்டும் மீண்டும் இப்படியாவது வைத்து விட வேண்டும் என்ற விடாமுயற்சியை வளர்க்கும். நிறைய படைப்பாற்றலை கொடுக்கும். கிடைக்கக்கூடிய அந்த கற்களை பொறுத்து அதை அடுக்கக்கூடிய வரிசை கிரமத்தை பொறுத்து புதிய புதிய அணுகுமுறைகளை கையாளும் திறனை வளர்க்கும். கல்லை சும்மா ஒன்று மேல ஒன்று வச்சா நிற்காதுங்க. அந்த சமநிலை புள்ளின்னு ஒன்று இருக்கு. அதை கண்டறிந்து அது மேல அடுத்த கல்லை வைக்கும் போது தான் அது நிற்கும். அப்படி சமநிலை புள்ளியை நாம கண்டறியும் போது அது நம்முடைய உள்ளத்திலும் உணர்விலும் வாழ்விலும் சமநிலை புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க நமக்கு ரொம்ப உதவி செய்யும். இந்த சமநிலை கற்களை அடுக்கக்கூடியது அப்படியே சரிஞ்சு விழும்போது அந்த நொடித்து விழும் நேரங்களையும் நொறுங்கி போகும் காலங்களையும் சமநிலை இல்லா தருணங்களையும் கையாளும் கலையை நம்மளை ரொம்பவே வளர்க்குங்க. கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த சமநிலைங்கிறது ஏதோ ஒரு அடைந்து விடக்கூடிய ஒரு நிலை அல்ல. அது ஒரு தொடர் பயணம். அதனால இந்த நிகழை சமநிலை பயிற்சியை வாழ்க்கை முழுசு நாம செய்துக்கிட்டே இருக்கும். அப்பதான் நிறைய பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, அடுத்த காணொலியில நிகழறி வருடலை பத்தி நாம பார்ப்போம். இக்காணொலியை கண்டு ரசித்ததற்கு நன்றி. இதை மறக்காம பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதை உங்க நண்பர்களோடு குழுக்களோடு பகிருங்க. உங்களுடைய கருத்துக்களை யூடியூப்ல பதிவு செய்யுங்க.